கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தினாலும் இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேல் வரப்போகிறவருமாகிய நம்முடைய மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இந்த 2020 வருஷத்தின் 346வது நாளிலே நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். Praise God, we have come in the 346th day of this year. இந்த வருஷத்தை முடிக்கிறதற்கு கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நாங்கள் ஜீவனோடு கூட இருப்போம் என்று சொன்னால் மிகுதியாய் 19 நாட்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். There are more 19 days left to finish this year if the Lord's coming is delayed. 2021வது வருஷத்தை நாங்கள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். We are waiting for the year 2021. இந்த வருஷத்திலே கர்த்தர் நமக்கு சொன்னதான செய்வோம் என்று எடுத்ததான தீர்மானங்களையும் முடிவுகளையும் நிறைவேற்றத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும். The Lord should help us to finish whatever we said God that we will do. ஒரு நாளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுகிறார் என்று சொன்னால் அந்த நாளை பிரயோஜனமாய் கர்த்தருக்கு ஏற்றதாய் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும், நடக்க வேண்டும், அதை முடிக்க வேண்டும். If God is giving us a day, that we must finish it according to His wills. அதே போல நம்முடைய வருஷம் முடிகிறதுக்கு முன்பதாய் இந்த வருஷத்திலே நான் என்னென்ன காரியங்களை செய்வேன் என்று சொல்லி தேவனுக்கு நாங்கள் பொருத்தனை செய்தோமோ, தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் தீர்மானங்களை எடுத்தோமோ, அந்த தீர்மானங்களை நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும். The Lord should help us to finish whatever we said that we'll do in this year. எனவே இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படியாய் ஒரு விசை கண்களை மூடி தேவனை நோக்கி நாங்கள் பார்ப்போம். May the Lord speak to us. Let's close our eyes and stay in His presence. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நமக்கு திருவுளம் பற்றுவாராக. The Lord who is in heaven will help us. கண்களை மூடி தேவ சமூகத்திலே நாங்கள் காத்திருப்போம். Let's close our eyes. இனியும் உம்மை கேட்பேன், நீர் சொல்வதை நான் செய்வேன். இனியும் உம்மை கேட்பேன், நீர் சொல்வதை நான் செய்வேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. இனியும் உம்மை கேட்பேன், நீர் சொல்வதை நான் செய்வேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், குலைந்து போவேன். நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், குலைந்து போவேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. இனியும் உம்மை கேட்பேன், நீர் சொல்வதை நான் செய்வேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. நீர் பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன், தள்ளாடி போவேன். நீர் பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன், தள்ளாடி போவேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. இனியும் உம்மை கேட்பேன், சொல்வதை நான் செய்வேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. இனியும் உம்மை கேட்பேன், நீர் சொல்வதை நான் செய்வேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா.
என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வாரத்தின் முதல் நாளுக்காய், இந்த வருஷத்தின் 13வது நாளுக்காய், இந்த கடைசி மாதத்துக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலும் நமக்கு திருவுளம் பற்றுவீராக, நம்மோடு கூட இடைப்படுவீராக, போதித்து எங்களை உருவாக்கி உமக்கு ஏற்ற பாத்திரங்களாய் நடத்துவீராக. உடைய திருக்கரத்துக்குள்ளே எங்களையும் கேட்கிற உடைய பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நான் இன்னும் ஒரு சம்பவத்திலிருந்து ஒரு முக்கியமான சில காரியங்களை உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். We are going to talk about a story from the Bible. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் யோனாவை குறித்து. You all know about Jonah. அந்த யோனாவின் தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை உங்களோடு கூட கோடிட்டு காண்பித்து உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். In the book of Jonah we are going to speak about 3 things. யோனாவை கர்த்தர் அழைத்தார். God called Jonah. அழைக்கிறதற்கு முன்பதாகவே யோனாவை தீர்க்கதரிசியாய் கர்த்தர் அபிஷேகித்திருந்தார். Before calling Jonah, God appointed Jonah as a prophet. அந்த யோனாவை அழைத்து ஒரு தேசத்தின் தலையெழுத்தை அந்த தேசத்தின் ஜனங்களுக்கும் ராஜாவுக்கும் அறிவிக்கும்படியாய், தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாய், பேசும்படியாய் யோனாவைக்கு கர்த்தர் அழைப்பை கொடுத்தார். God's calling Jonah to prophesy for a country. அப்பொழுது யோனா என்ன செய்தான்? கர்த்தருடைய பார்வைக்கு விலகி. Then Jonah was going from God. யோனா தேவனுடைய அந்த அழைப்பை மறுதலித்து, Jonah rejected God's calling. அந்த யோனா தேவனுடைய தீர்மானத்துக்கு புறம்பாய் தன்னை மாற்றிக்கொண்டு ஓடினான். Jonah was running away from what God has planned for his life. அந்த சமயத்திலே கர்த்தர் யோனாவுக்காய் ஒரு 3 காரியங்களை ஏற்பாடு செய்திருந்தார், ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். Then God planned 4 things to Jonah. அந்த காரியங்கள் என்ன? அந்த காரியங்களின் மூலமாய் கர்த்தர் என்னோடும் உங்களோடும் கூட என்னத்தை பேச விரும்புகிறார் என்பதை குறித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிறோம். Let's see what are those 4 things and what God is willing to talk to us with that 4 things. நினிவே என்று சொல்லப்படுகிறதான பட்டணம் அழிக்கும்படியாய் தீர்க்கதரிசனம் சொல்ல கர்த்தர் யோனாவை அழைத்தார். God called Jonah to prophesy that Nineveh is going to be destroyed. ஆனால் தேவனை நன்றாய் அறிந்த, தேவனை நன்றாய் புரிந்த, தேவன் யார் என்பதை நன்கு தெரிந்திருந்த யோனா என்ன செய்கிறான்? What Jonah, who knows very well about God, what does he do? அவன் தேவனுடைய அழைப்புக்கு, அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லாதபடிக்கு, தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்தாதபடிக்கு அவன் ஓடி போகிறான். He is running away from God's calling that he should prophesy to Nineveh. அதே போல இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை ஒரு நோக்கத்தோடு கூட அழைத்திருக்கிறார். Likewise God has called us for a purpose. யாரையும் ஒரு நோக்கம் இல்லாதபடி, ஒரு திட்டம் இல்லாதபடி கர்த்தர் ரட்சிக்கவில்லை. God did not save anyone without a purpose. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நானும் நீங்களும் இன்று தடமாறி ஓடிக்கொண்டிருக்கிறோம். But we are struggling in God's presence. தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாய் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். We are doing things unlikely to God's calling. தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றாதபடி நம்முடைய சுயத்தை நிறைவேற்ற நாங்கள் முயற்சிக்கிறோம். We are trying to do things for us and not for God's will. எனவே இப்பேற்பட்டதான சூழ்நிலையிலே யோனாவினுடைய வாழ்க்கையில இடைப்பட்ட அதே தேவகரம் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் இடைப்படும் என்பதை நான் உங்களுக்கு ஆணித்தனமாய் சொல்ல விரும்புகிறேன். The same God who spoke with Jonah is speaking with us also. இந்த வருஷத்தை முடிக்கிறதற்கு இன்னும் 19 நாட்கள் இருக்கிறது. இன்றோடு சேர்த்து 20 நாட்கள். There are about 20 days from this day to finish this year. இந்த 20 நாட்களிலே தேவனுக்கு முன்பதாய் நானும் நீங்களும் செய்த பொருத்தனையை நிறைவேற்றுகிறதற்கு நாங்கள் முற்படவில்லை என்று சொன்னார். If we did not do whatever we said that we'll do in these 20 days. தேவனுடைய திட்டத்திற்கு மாறாய் ஓடின அந்த யோனாவை மறுபடியுமாய் பிடித்து தேவனுடைய சித்தத்தை செய்ய வைத்தது போல என்னையும் உங்களையும் அப்படியாய் கர்த்தர் நடத்த போகிறார்.
Like God pulled Jonah from where he was going and did his will, like that he is going to do for us also. நான் அந்த காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட விரிவாய் பேசும்படியாக விரும்பவில்லை. We are not willing to talk more about that thing. ஏனென்று சொன்னால் அது நமக்கு எல்லாருக்கும் யோனாவை குறித்துதான சரித்திரம் தெரிந்திருக்கிறது. Because we all know the story of Jonah. தெரியாவிட்டால் வேதாகமத்தில் இருக்கிறது, வாசித்துக் கொள்ளுங்கள். If not, you can read it in the Bible. அது ஒரு சிறிய புத்தகம். That's a small book. 4 அதிகாரங்கள் தான் உண்டு, 48 வசனங்கள் தான் உண்டு. Only 4 chapters and 48 verses. அது யாருக்கும் இலகுவாய் வாசித்து அதில் இருக்கிறதான காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். You can understand it very easily. ஆனால் தேவன் யோனாவுக்காய் நியமித்து வைத்திருந்த, ஆயத்தப்படுத்தி வைத்திருந்ததான காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். We are going to talk to you about what God was planning in Jonah. அதே போல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கைக்கும் கர்த்தர் சில காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். Likewise for your life and our life, God has planned something. தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டு நானும் நீங்களும் நடப்போம் வாழ்வோம் என்று சொன்னால் அதற்கேற்ற பிரகாரமான ஆசீர்வாதங்கள் உண்டாகும். If we are living according to God's will, God will bless us. அப்படி இல்லை, நாங்கள் தேவனுடைய திட்டத்திற்கு புறம்பாய் அல்லது எதிர்மறையாய் நாங்கள் செய்வோம் வாழ்வோம் என்று சொன்னால், if we are doing things away from God's will, அதற்கும் கர்த்தர் அவருடைய சித்தத்தை, அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோகிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். God will also do things in our lives when we are doing his will. முதலாவதாய் நாங்கள் பார்ப்போம், யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். Jonah chapter 1 verse 4. அந்த 4வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஒரு பெருங்காற்றும் கடல் கொந்தளிப்பையும் யோனாவுக்கு ஆயத்தப்படுத்தியிருந்தார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். In that verse, God is sending a great storm to there. நான் வாசிக்கிறேன், என்னோடு கூட அதை இந்த வேத பகுதியை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். We are going to read it. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். But the Lord sent out a great wind into the sea. அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. And there was a mighty tempest in the sea, so that the ship was like to be broken. கடலின் மீது ஆண்டவர் ஒரு பெரிய காற்றை உண்டாக்கினார். God is sending a big wind to the sea. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாய் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், இந்தியாவிலும் சரி இலங்கை தேசத்துக்கும் சரி ஒரு பெரிய காற்று, ஒரு புயல் எச்சரிப்பு உண்டாயிருந்தது. In the past 2 weeks for India and Sri Lanka, there was a big storm. அந்த புயல் நிமித்தமாய் நம்முடைய தேசத்தில், இலங்கை தேசத்திலும் அநேக பாதிப்புகள், அநேக விதமான சேதங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க நேர்ந்தது. And because of that, our country also faced such things. கர்த்தர் உண்டாக்கினதான இந்த இயற்கைக்கு முன்பதாக யாரும் நிற்க முடியாது, யாரும் அதற்கு எதிர்த்து நிற்க கூடாது. No one can stand against God's natural disasters. எனவே கர்த்தர் இப்பேற்பட்டதான காரியம், கர்த்தருக்கு நாங்கள் கீழ்ப்படியாதபடி, கர்த்தருக்கு விரோதமாய் நாங்கள் காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் பெருங்காற்றை, பெரும் புயலை கர்த்தர் அனுப்புகிறவராய் இருக்கிறார். If we are not doing God's will, God will send storms in our lives too. 1வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். In chapter 1 verse 11. பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். Then said they unto him, What shall we do unto thee, that the sea may be calm unto us? For the sea wrought and was tempestuous. பாருங்கள், தேவனுடைய திட்டத்திற்கு அல்லது தேவனுடைய அழைப்பிற்கு அல்லது தேவனுடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் போகிறது நிமித்தமாய் அந்த பாதிப்பும் சேதமும் அது கீழ்ப்படியாத எனக்கு மாத்திரமல்ல, கீழ்ப்படியாத உங்களுக்கு மாத்திரமல்ல, நம்மை சார்ந்த எல்லாருக்கும் அது ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. If we are disobeying God's will and we are going in our paths, not only that disasters will damage our lives, but it will also cause damages to others' life who are surrounding us. அது நமக்கு மாத்திரம் கீழ்ப்படியாத எனக்கும் உங்களுக்கு மாத்திரமல்ல, நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கும் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. That will do damages not only in our lives but the people who are surrounding us. அதை நன்றாய் நானும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். We must know that very carefully. சில சமயங்களிலே நாங்கள் நிர்விசாரமாய் இருக்கிறதான சந்தர்ப்பங்கள் ஏராளம் உண்டு நம்முடைய வாழ்க்கையிலே. Sometimes in our lives we are careless. அது நிமித்தமாய் அந்த பாதிப்பு எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் நம்மை சூழ இருக்கிற எல்லாருக்கும் அந்த பாதிப்பு உண்டாகிறது. Because of that, the damage not only damages us, it causes damage to the ones who are around us. நினிவேக்கு போக அழைக்கப்பட்டவன்
the person who was called to Nineveh, அவன் தர்சீசுக்கு போகும்படியாய் கப்பலிலே ஏறுகிறான். he is going to Tarsus. கடலிலே பெரிய கொந்தளிப்பு. There's a storm in the அதன் sea. நிமித்தமாய் கப்பல் சேதம் உண்டாகத்தக்கதான பாதிப்பு. So the ship was getting damaged. அதிலே இருந்த பொருட்களை தூக்கி வீசுகிறார்கள், பாரத்தை குறைக்க முயற்சி செய்கிறார்கள். They were throwing the things which were inside the ship. அதற்கு பின்பதாய் யோனாவிடத்திலே வந்து கேட்கிறார்கள், இது தேவனுடைய மனுஷன், தேவனுடைய தீர்க்கதரிசி என்பதை அறிந்து கொண்டவர்கள் வந்து கேட்கிறார்கள், இந்த காற்று அமரும்படிக்கு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. The people who recognized Jonah as a prophet, they asked Jonah, what can we do? 13வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். In verse 13, அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டுவலித்தார்கள், ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்களால் கூடாமல் போயிற்று. nevertheless the men rowed hard to bring it to the land, but they could not, for the sea wrought and was tempestuous against them. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் வாழும் பொழுது, if we are living a life by disobeying God, நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதமான போராட்டங்கள், there are many obstacles in our life, பிரச்சனைகள், many problems, அநேக தடைகள், many obstacles, அநேக விதமான காரியங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்கும் பொழுது நாங்கள் நம்முடைய மாம்சத்திலே மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி நாங்கள் சில காரியங்களை நாங்கள் செய்கிறோம். when we are facing such things, we do things by our own thing or by our own strength. ஆனால் தேவனுக்கு முன்பதாக எல்லாம் தூசியா இருக்கிறது. But in front of God everything's dust. எதுவுமே வாய்க்காது. Nothing will come up. வாய்க்கிறது போல இருக்கும், ஆனால் வாய்க்காது. It will seem like it's passing, but it won't. ஏனென்றால் நானும் நீங்களும் கீழ்ப்படியாமல் இருக்கிறது, முரட்டாட்டம் பண்ணுகிறது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பதாய். Because we are disobeying God that who created the universe. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் வாழும் பொழுது தேவன் அந்த கீழ்ப்படியாமையை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படிக்கு அல்லது அந்த கீழ்ப்படியாமையிலிருந்து நம்மை வெளிக்கொண்டு வரும்படிக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரும் காற்றையும் கொந்தளிப்பையும் கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். When we are disobeying God, God is sending such storms into our lives to bring us out of the disobedience. இரண்டாவதாக, second, ஆண்டவர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் யோனாவுக்கு. God is preparing a big fish for Jonah. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இப்படி கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணும் பொழுது தேவனுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படிக்கு கர்த்தர் நமக்காய் ஏதோ ஒரு பொருளை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். God will prepare in our lives when we disobey God and go out of His will. அது யாரு, அது எது என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம். We don't know what and who is it. ஆனால் கர்த்தர் ஏதோ ஒன்றை நமக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். But God is preparing something for us. யோனாவுக்கு மீன், for Jonah it's a fish. உங்களுக்கும் எனக்கும் எது என்று தெரியாது. For you and me, we don't know what. நாங்கள் அதை அனுபவிக்கும் பொழுது, முகம் கொடுக்கும் பொழுதுதான் அதை நாங்கள் இனம் கண்டு கொள்ள முடியும். We can recognize it when we face it. அதே அதிகாரத்தின் 1வது அதிகாரத்தின் 17வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். In the same chapter verse 17, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். Now the Lord had prepared a great fish to swallow up Jonah. அந்த மீனின் வயிற்றிலே யோனா இராப்பகல் 3 நாள் இருந்தான். And Jonah was in the belly of the fish for 3 days and 3 nights. 2வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. And in chapter 2 verse 10, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், and the Lord spake unto the fish, அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. and it vomited out Jonah upon the dry land. ஹalleluya. Hallelujah. பணம் கொடுத்து, giving cash, இமிகிரேஷன்லாம் பாஸ் பண்ணி, passing the immigrations, அநேக விதமான தடைகளை தாண்டி passing all the obstacles, தர்சீசுக்கு போகிறதான கப்பலிலே ஏறினான். is going to a ship that's going to Tarsus. தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாக, against God's will, தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக, against God's will. தேவன் அவனுக்கென்று ஆயத்தப்படுத்தினதான திட்டத்தை நிராகரித்து, by failing God's will for his life. ஆனால் கர்த்தரோ, but God, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு, to finish his will, அவர் அழைத்த அழைப்பை பூர்த்தி செய்யும்படிக்கு, to fulfill his calling, என்ன செய்கிறார்? what is he ஒரு doing? மீனை கட்டளை எடுக்கிறார், is commanding ஒரு மீனை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த மீன் யோனாவை விழுங்கி 3 நாட்கள் தன்னுடைய வயிற்றிலே வைத்திருக்கிறது. it keeps Jonah for 3 days in its belly. 3வது நாளுக்கு பின்பதாக after the third அவன் day, போய் சேர வேண்டியதான ஸ்தானத்திற்கு,
the place which he wanted to go. அதாவது நினிவே பட்டணத்தின் கரையிலே அவனை கக்கி போட்டது என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். We can see in the Bible that it vomited Jonah to the Nineveh. அதே போல தான் என்னை கேட்கிறவர்களே, Likewise in our life, தேவனுக்கு விரோதமாய் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய் நாங்கள் எங்கெல்லாம் ஓடி எப்படியெல்லாம் திரிந்து எப்படியெல்லாம் வாழ்கிற பொழுதிலும் wherever we go and however we live against God's will, தேவன் தன்னுடைய சித்தத்தை, அவருடைய திட்டத்தை, அவருடைய நோக்கத்தை என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் கண்டிப்பாய் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். God's mighty enough to do His will and His calling in our life and your life. அதுவும் எப்பொழுது நிறைவேற்றுவார்? And when we live fulfilled, நாங்கள் கர்த்தரை அறிந்திருக்கிற பொழுதும், when we know God, கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட பொழுதும், when we are anointed, கர்த்தரால் ஒரு நோக்கத்துக்காய் அழைக்கப்பட்ட பொழுதிலும் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். when we are called for a calling, that then God does this. ஏனென்றால் அவர் நம்மை அவருடைய இரத்தத்தை கொடுத்து விலைக்கிரயமாய் நம்மை வாங்கி இருக்கிறார். Because He bought us with His blood. முதலாவது ஒரு பெருங்காற்றையும் கொந்தளிப்பையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். First, God prepares a big storm. இரண்டாவது ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். Second, God's preparing a big fish. மூன்றாவதாக Third, ஒரு ஆமணக்கு செடி. ஒரு ஆமணக்கு செடி. இதுல வாசிங்கம்மா. ஆறாவது யோனாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். in Jonah chapter 4 verse 6, யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கத்தக்கவும், and the Lord God prepared a god, அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும், and it came up over Jonah, தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு, that it might be a shadow over his head, அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். to deliver him from his grief. அதில் ஆமணக்கு செடி இல்லையோ? God, அது ஒரு ஆமணக்கு செடி, ஒரு மரத்தை கர்த்தர் உண்டாக்கினார். God's preparing a tree. எவ்வளவு நாளிலே? In how many days? ஒரே நாள், in just one ஒரே ராத்திரி. in one night. கர்த்தர் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வேண்டுமானால், if God's willing to do great things in our life, என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமானால், if God's willing to bring a change in our life, என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமானால், if God's willing to fulfill His plans in our life, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி சந்தோஷமாய் சமாதானமாய் விடுதலையாய் நிம்மதியாய் வாழ வைக்க வேண்டுமானால், if we want to live a peaceful life, நானும் நீங்களும் நினைக்கிற வண்ணமாய் வருஷங்கள், மாதங்கள், வாரங்கள் தேவையில்லை. we don't need many years or days. வேதம் சொல்லுகிறது, The Bible says, அவர் சொல் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். it will happen according to what He says. தேவன் சொன்ன மாத்திரத்தில், அவர் நினைத்த மாத்திரத்திலே சகலவற்றையும் அவர் அவர் ஒரு 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 கணப்பொழுதிலே நிர்மாணிக்க அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். He is mighty to do whatever He thinks within a second. அந்த வசனத்தின் கடைசி பகுதியை நாங்கள் வாசிக்கிறோம், அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான் என்று சொல்லி. So Jonah was exceeding glad of the God. It states in this verse, அந்த ஆமணக்கின் நிமித்தமாய் because of that tree, யோனா மிகவும் சந்தோஷப்படுகிறார். Jonah is very glad. தற்காலிகமாய் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கிறதான ஆசீர்வாதத்தை நிமித்தமாய், because of the temporary blessings in our life, நாங்கள் அதிகமாய் சந்தோஷப்படுகிறோம், we may be very happy, அதிகமாய் திருப்தி அடைகிறோம், very fulfilled. நாங்கள் நிறைவாய் இருக்கிறோம் என்று நினைக்கிறோம். We think we are filled. ஆனால் அது தேவனுக்கு உட்பட்டிருக்குமானால், but if it is according to God's plan, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நமக்கு வருமானால், if we get that blessing by living a good life by obeying God's word, அந்த ஆசீர்வாதம் அது நிலையாய் இருக்கும், நிரந்தரமாய் இருக்கும். that blessing will be permanent. அப்படி இல்லை என்று சொன்னால், if not, அந்த நேரத்திற்கு நம்மை ஆற்றும்படி, நம்மை தேற்றும்படி, நம்மை நேசிக்கிறது நிமித்தமாய் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு கட்டளை கொடுப்பார். இந்த ஆமணக்கு செடியை போல God will give a temporary blessing in our life like this tree that God is preparing for Jonah. ஆனால் அது நிரந்தரம் அல்ல. But it's not அது தற்காலிகமானது. It's temporary. அது திடீரென்று முளைக்கும். It will suddenly appear. ஆசீர்வாதங்கள் திடீரென்று வரும். It will come suddenly. நாங்கள் நினையாத நேரத்திலே, without thinking, நிச்சயமாய் கண்டிப்பாய் தேவையான நேரத்திலே அந்த ஆசீர்வாதம் நம்மிடத்திலே இருக்காது, அது நம்மை விட்டு கடந்து போய்விடும். When we need that blessing, it won't stay, it will go away. அதுதான் யோனாவின் வாழ்க்கையில் நடந்தது. That's what happened in Jonah's life. அந்த ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணின அதே தேவன்
The same God who made that tree ஒரு பூச்சியை அனுப்புகிறார். sends an insect. ஒரு பூச்சியை அனுப்புகிறார். Sends an insect. யோனாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். In Jonah chapter 4 verse 7, அந்த வசனம் இப்படியாய் நமக்கு சொல்லுகிறது. that verse reads, மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்திலே தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. But God prepared a worm when the morning rose the next day, and it smote the god, and it withered. என்ன நடக்கிறது? What is happening? மறுநாளிலே, the next day, கிழக்கு வெளுக்கும் நேரத்தில், when the sun is rising, அதாவது படுத்து நாங்கள் எழும்பும் பொழுது நம்முடைய நாட்கள், நாங்கள் நினைக்கிற காரியங்கள் நாங்கள் நினைத்த வண்ணமாக இருக்கும் என்று சொல்லி ஒரு நாளும் நானும் நீங்களும் நினைக்க முடியாது. We can't think that a blessing will last when we get up next day. ஏனென்றால் வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறது காலம் தேவனுடைய கரத்திலே இருக்கிறது என்பதாக. Because the Bible says the time is at God's hand. இந்த நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது கர்த்தருடைய கிருபை. If God has given this day to us, it's God's grace. அந்த கிருபையிலே என்னால் ஆன மட்டும் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை மற்றவர்களுக்கு நன்மை பயக்கத்தக்கதாய் நானும் நீங்களும் செய்ய வேண்டியவர்களாய் நிறைவேற்ற வேண்டியவர்களாய் இருக்கிறோம். In that day we must do whatever is good in our lives. தேசங்கள் அழிந்து கொண்டு போகிறது. The countries are being destroyed. ஆட்கள் மரித்து கொண்டு போகிறார், ஜனங்கள் மரித்து கொண்டு போகிறார்கள். People are dying. எத்தனை பேர் எந்தெந்த இடத்திலே மரித்து போகிறார்கள் என்று சொல்லி தெரியாது. We don't know how many people die where. ஆனால் நம்முடைய தேசத்திலே நாங்கள் கேட்கிறோம் ஒரு நாளைக்கு 2 பேர் அல்லது 3 பேர் இந்த கொரோனாவின் நிமித்தமாய் மரிக்கிறார்கள் என்று சொல்லி. In our country we hear that 2 or 3 people die per day. ஆனால் நான் கேள்விப்பட்டேன். But we heard எண்ணிக்கையற்றவர்களை மயானத்திலே எரிக்கிறார்கள் என்பதாக. But they are burning people outnumbered. அது கர்த்தருக்கு தான் வெளிச்சம். Only God knows. எது எப்படி போனாலும் whatever may happen. ஒரு நாளை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். If God has given a சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் ஜீவனோடும் கூட வைத்திருந்தார். If God has kept us healthy, கர்த்தர் என்ன நோக்கத்தோடு கூட என்னை ரட்சித்தாரோ, for what purpose he saved us, என்ன நோக்கத்தோடு கூட கர்த்தர் ஏதோ ஒரு ஸ்தானத்திலிருந்து, ஏதோ ஒரு குடும்பத்திலிருந்து, ஏதோ ஒரு குலத்திலிருந்து, ஏதோ ஒரு கோத்திரத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்தாரோ, for what purpose he took us out of from where we were, அந்த நோக்கத்தை நாம் ஜீவனோடு கூட இருக்கிறதான் இந்த நாளிலே நிறைவேற்ற வேண்டியவர்களாய் இருக்கிறோம். We must fulfill that purpose in our life when we are alive. அப்படி கர்த்தருடைய நோக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நாம் நிறைவேற்ற தவறுவோம் என்று சொன்னால், if we miss to do God's plan in our lives, எனக்காய் உங்களுக்காய் கர்த்தர் ஒரு பூச்சியை ஆயத்தப்படுத்துவார். for you and me God will prepare a worm. அந்த பூச்சி எனக்காய் உங்களுக்காய் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அல்லது கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த நன்மையை ஒரே பொழுதிலே அது இல்லாமல் பண்ணும். That insect will take what God has given us within a second. வேதம் சொல்லுகிறது, the Bible is சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், if a day comes or not, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், if a day comes or not, ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் ஒரு சான்ஸ், if an opportunity we get or we did not get, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். we must serve God. மற்றவர்களை ரட்சிப்புக்கு நேராய் நடத்த வேண்டும். We must lead others into கர்த்தருடைய salvation. சத்திய வேதத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும். We must teach God's word. இது நம் மீது விழுந்த கடமையாய் இருக்கிறது. This is our only purpose. இதற்கு தப்பி நானும் நீங்களும் யோனாவை போல எங்கும் ஓடி ஒளிய முடியாது, மறைந்து கொள்ள முடியாது. We can't run and hide like Jonah. வேதம் சொல்லுகிறது பூமி எங்கும் கர்த்தருடைய கண்கள் உலாவி நம்மை சோதித்து பார்க்கிறது என்று சொல்லி. The word is saying the eyes of the Lord are all over the world. எனவே தேவ திட்டத்திற்கு நானும் நீங்களும் விரோதமாய் கடந்து போவோம் என்று சொன்னார், So if we are going against God's plan, கர்த்தர் ஒரு பூச்சியை உண்டு பண்ணுவார். God will prepare a worm. அந்த பூச்சி நமக்காய் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அது அரித்து போடும். That worm will eat up what God has given நாங்கள் us. காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது நமக்கு எதுவுமே இருக்காது. If we wake up in the morning, we will have nothing. கேள்வி கேட்கிறதுக்கும் ஆட்கள் இருக்க மாட்டார்கள். No one will be here to எனவே question. தேவனுக்கு முன்பதாய் நாங்கள் சரியாய் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். We must be upright in God. மாத்திரமல்ல, Not only that, 4வது அதிகாரம் 8வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். in chapter 4 verse 8, கர்த்தர் ஒரு உஷ்ணமான கீழ்காற்றை ஆயத்தப்படுத்துகிறார். and it came to pass when the sun did rise, ஒரு and God உஷ்ணமான prepared கீழ்காற்று. a vehement east wind. 4வது அதிகாரம் 8வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம், அதை கவனமாய் கேளுங்கள். We will read that verse. சூரியன் உதித்த போது, And it came to pass when the sun did தேவன் rise, உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். that God prepared a vehement east wind. அப்பொழுது வெயில் யோனாவினுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய்
And the sun beat upon the head of Jonah that he fainted. தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாய் இருக்கும் என்றான். And wished in himself to die and said, it is better for me to die than to live. என்னை கேட்கிற தேவனுடைய பிரியமான ஜனங்களே, Children of God, தேவனுடைய சித்தத்திற்கும் அவருடைய திட்டத்திற்கும் அவருடைய நோக்கத்துக்கும் விரோதமாய் நாங்கள் ஓடுவோம் என்று சொன்னார். if we are running against God's will and his plans, நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் நம்முடைய விருப்பத்தின்படி நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னார். we are living our life according to our will, தேவன் ஒரு கீழ்காற்றை அனுப்புவார். God will send a wind, ஒரு உஷ்ணமான கீழ்காற்றை அனுப்புவார். a very hot wind. அதை நம்மால் தாங்க முடியாது, சகிக்க முடியாது. We cannot bear it. அந்த நேரத்திலே நாங்கள் தேவ சமூகத்திலே வந்து நாங்கள் கதறுகிறவர்களாய் மாறுவோம். And we will be coming and crying in God's presence. ஆண்டவரே, நான் உயிரோடு கூட இருக்கிறதை பார்க்கிலும் மரித்து போனால் நலமாய் இருக்குமே என்று சொல்லி. Lord, it is better to die than to live. நாங்கள் மரிக்கிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. We are not called to die. தேவனுடைய சித்தத்தை செய்து தேவ சமூகத்திலே நித்திரை கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are here to do God's will and sleep in his presence. தேவனுடைய மகிமையான பிரசன்னம் வெளிப்படும் பொழுது, When God's presence is revealed, வேதம் சொல்லுகிற பிரகாரம், like in the Bible, முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். first those who are dead in God in Christ will be resurrected. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாகுவோம். Second, you and me will be. நானும் நீங்களும் தேவ சித்தத்தை செய்து நாங்கள் மறுரூபமாகுகிறதுக்கு அழைக்கப்பட்ட ஒரு சந்ததியார். You and me were called to take up with God. ஓடி ஒளிகிறதற்காக அல்ல, Not to run and hide. தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல் சாக்குப்போக்கு சொல்லுகிறதற்காக அல்ல, Not to do unlikely things to God. எக்ஸ்கியூஸ் சொல்றதுக்கு இல்ல, Not to give excuses to God. தேவனுடைய அழைப்புக்கு இணங்க According to God's will, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி fulfilling his will, தேவனால் உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே ஊழியக்காரியே என்று சொல்லி அழைக்கப்படுகிறதற்காக ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம். we are saved to be called by Christ that we were honest. தேவன் இன்னும் நம்ம மீது கிருபையாய் இருக்கிறார். God is gracious upon us. இன்னும் நம்ம மீது பட்சமாய் இருக்கிறார். He is still likely to us. அதனால் நாம் எவ்வளவுதான் ஓடி ஒளிந்தாலும், So however we run and hide, எவ்வளவுதான் தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு முரட்டாட்டம் செய்தாலும், how much we reject God's will, இன்னும் கர்த்தர் நம்மை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். still God is forgiving us. நாங்கள் அந்த கிருபையை போக்கடிக்க கூடாது. We must not waste that grace. கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த 346வது நாளிலே In this 346th day that God has நாங்கள் given us, தேவன் அழைத்த அழைப்புக்கு உண்மையாக இருப்போம் என்று சொன்னார். if we are true for God's calling, அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற இந்த மிகுதியான 20 நாட்களை பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னார். we are using the rest 20 days to his will. இந்த நாள் போக 19 நாட்கள். Beside this day there are 19 அந்த days. 19 நாட்களையும் நாங்கள் சரியாய் நாங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம் என்று சொன்னார். We are using those 19 days in God's presence and hearing his word, என்னையும் உங்களையும் கொண்டு using me and you, நினிவேக்கு விரோதமாய் அவன் பேசினதான அந்த 6 வார்த்தைகளைப் போல like he spoke against Nineveh. யோனா போய் சொல்லுகிறான், Jonah is saying, இன்னும் 40 நாட்கள் உண்டு. there are more 40 அந்த days. 40 நாட்களிலே கர்த்தர் இந்த நினிவே பட்டணத்தை அழிக்க போகிறார். God is going to destroy this Nineveh in 40 days. அவ்வளவுதான் அவனுடைய செய்தி, That's all he said. அவ்வளவுதான் அவனுடைய ஊழியம். That's all his ministry. அந்த ஊழியத்தை செய்துவிட்டு கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி யோனா போய் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். Jonah's looking that God will do what he said. ஆனால் கர்த்தர் சொன்ன காரியத்தை அந்த ஜனங்கள் கேட்டு, But those people heard what God said. ராஜா முதல் கொண்டு அந்த தேசத்தில் இருக்கிறதான பிராணிகள் வரையும், From king to the animals that were living there, 40 நாட்கள் உண்ணாதபடி புசிக்காதபடி குடிக்காதபடி சாம்பலிலே இருட்டுடுத்தி அமர்ந்திருந்து தேவனை நோக்கி பார்த்தார்கள். they were wearing black and they were fasting without drinking water or food, and they were in God's presence for 40 days. தேவன் அவர்களுக்கு மனமிறங்கினார். God forgave them. உன்னை கொண்டும் என்னை கொண்டும்
you and me. இந்த தேசத்தை இரட்சிக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். God is expecting us to save. இந்த பட்டணத்தை இரட்சிக்க எதிர்பார்க்கிறார். God is expecting to save. உன்னுடைய குடும்பத்திலே இன்னும் இரட்சிக்கப்படாமல் படி மீதமாய் இருக்கிறவர்களை இரட்சிக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். God is expecting us to give salvation to the people who are not saved in our family. நீயும் நானும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாதபடி ஓடி ஒளிந்து கொண்டிருப்போம் என்று சொன்னார். If you and me are running and hiding without doing God's will, என்னையும் உன்னையும் கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் எப்படியாகிலும் செய்து முடிப்பார். God will do what he has planned, however he will do it. என்னாலும் முன்னாலும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாமல், அதாவது நாங்கள் முரட்டாட்டம் பண்ணினது நிமித்தமா மற்றவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்காதபடி நானும் நீயும் வகை பார்த்து கொள்ள வேண்டும். We must look out very carefully that we must not be the reason to others being hurt. ஆனாலும் கர்த்தர் இன்னும் நம்ம மீது கிருபையாயிருக்கிறார். God is still gracious. என்னையும் உங்களையும் நம்பி இந்த தேசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God has given us this country in our hands. என்னையும் உங்களையும் நம்பி நாங்கள் வாழ்கிறதான பட்டணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். He believed us and gave the cities we live in. அடுத்து என்ன நடக்க போகும் என்பதை எனக்கும் உங்களுக்கும் அது சிந்தித்து பார்க்க முடியாது. You and me can't imagine what will happen. கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும். Only God knows. ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் பிரதிநிதியாய் வைத்திருக்கிறார். But God has kept us in charge. திறப்பிலே நிற்கும்படியாய், to pray, மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும்படியாய், to pray for others, மற்றவர்களை இரட்சிப்புக்கு நேராய் நடத்தும்படியாய், to lead others into salvation, பரலோகத்திற்கு ஒரு கூட்ட ஜனத்தை to ஆயத்தப்படுத்தும்படியாய். prepare people for heaven. எனவே எனக்காயும் உங்களுக்காயும் கர்த்தர் இப்பேற்பட்டதான காரியங்களை இந்த பூமியிலே நியமித்து வைத்திருந்தால், If God has planned such things in these 7, இந்த காரியங்களை தேவ சித்தம் நிறைவேற்றும்படிக்கு நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்வோம். we must use those things to fulfill God's will. கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். God has called us. அந்த அழைப்புக்கு நானும் நீங்களும் கீழ்ப்படியாமல் போவோம் என்று சொன்னார். If you and me are disobeying God's அந்த கீழ்ப்படியாமையின் பாதிப்பு அது எனக்கும் உங்களுக்கு மாத்திரமல்ல, நம்மை சேர்ந்த அனைவருக்கும் அது உரித்தாகும். that effect won't affect only us, it will affect those who are around us. எனவே இந்த நாளிலே நானும் நீங்களும் தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். This day we'll take a decision in God's யோனாவை கர்த்தர் அழைத்தார். God called Jonah. அவன் தேவனுடைய அழைப்புக்கு விரோதமாய் ஓடினான், புறம்பே ஓடினான். He ran against God's will. ஆனாலும் தேவன் அவனை பிடித்தெடுத்து அவனுடைய வேலையை செய்தார். But God took him and did what he wanted. அதே போல என்னையும் உங்களையும் கர்த்தர் ரட்சித்து ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். Likewise God has saved us and given us a job. அந்த வேலையை செய்யாதபடிக்கு 346 நாட்களை நாங்கள் வீணாய் நாங்கள் செலவழித்திருப்போம் என்று சொன்னார். If we have wasted 346 days without doing that, கர்த்தர் கிருபையாய் 19 நாட்கள், இன்று போக 19 நாட்களை இந்த வருஷத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். God has graciously given 19 more days to finish this year. ஆண்டவருடைய வருகை மிகவும் சீக்கிரமாய் இருக்கு. God's coming is very soon. இப்பொழுது நடக்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிற பிரகாரம் இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். If we see what is happening according to God's word, these are the beginning of problems. ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. God's coming is ஆண்டவருடைய வருகையிலே நான் மாத்திரம் பரலோகம் போக முடியாது. not only I can go in God's coming. என்னுடைய குடும்பம் என்னோடு கூட போக வேண்டும். My family should go with நான் ஆராதிக்கிற சபை என்னோடு கூட சேர்ந்து போக me. வேண்டும். My church should go with me. என்னுடைய உறவுகள் என்னோடு கூட சேர்ந்து போக My வேண்டும். relatives must go. நான் வாழ்கிறதான பகுதியிலே இருக்கிற எல்லா ஜனங்களும் என்னோடு கூட போக வேண்டும். The people who are living around us must come. என்னுடைய பட்டணத்திலே இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு என்னோடு கூட பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்ள Those who வேண்டும். are in our cities must come get saved and come with us. என்னுடைய பட்டணம் மாத்திரமல்ல, எனக்கு கர்த்தர் கொடுத்து என்னை வாழ வைத்திருக்கிற இந்த தேசம் ரட்சிக்கப்பட்டு தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட Not வேண்டும். only our city, our country also must come in God's coming. என்னால் எல்லா இடத்துக்கும் போய் சொல்ல முடியாது. I can't go everywhere and ஆனால் எல்லா இடத்திலும் போய் எனக்கு எதுவும் செய்ய முடியாது. but I can't go everywhere. ஆனால் எனக்கு முடிந்ததை நானும் நீங்களும் இந்த நாளிலே செய்வோம் என்று தேவ சமூகத்திலே பொருத்தனை செய்வோம். But we should make a covenant that we will do what we can do. என்னையும் உங்களையும் கொண்டு தேவன் இலங்கை தேசத்தை ரட்சிப்பார். God will save Sri Lanka from by using us. உங்களை கொண்டு மலேசியா தேசத்தை ரட்சிப்பார். God will use you to உங்களை save கொண்டு Malaysia. இந்தியா தேசத்தை ரட்சிப்பார். God will use you உங்களை to save கொண்டு India. இங்கிலாந்தை ரட்சிப்பார். God will use you உங்களை to கொண்டு save England. இந்தோனேஷியாவை ரட்சிப்பார். God will use you to save என்னை Indonesia. கேட்கிறவர்கள் எங்கிருந்தாலும் உங்களை கொண்டு உங்கள் தேசத்தை ரட்சிக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Wherever you are, God is mighty enough to save your country. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, Only thing we must do, தேவ சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுவோம். we must commit ourselves in God's எனக்காயும் presence. கர்த்தர் காற்றை ஏற்பாடு பண்ணட்டும். God will create great fish. எனக்காய் ஒரு மீனை கர்த்தர் ஏற்பாடு செய்யட்டும். God will prepare a big fish. என் மீது நிழல் கொடுக்கத்தக்கதான ஒரு மரத்தை கர்த்தர் ஏற்பாடு God செய்யட்டும். will prepare a tree in our life. தேவ சித்தத்தை செய்யத்தக்கதாய் கர்த்தர் என்னை உருமாற்றும். God must prepare us to do தேவ this. சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுப்போம். Let's commit ourselves in தேவன் God's நம்மை presence. பயன்படுத்தட்டும்.
May God use us. பயன்படுத்தும்படியாக எங்களை ஒப்புக்கொடு. We must commit ourselves. சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய, உம்முடைய ஊழியத்தை செய்ய, உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. உம்முடைய பரிசுத்த கருத்துக்களை தாழ்த்துகிறோம். மிகுதியான நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. எங்கள் ஆவியாத்மா சரத்து உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும். கேட்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியாக திரியேக தேவனுடைய நாமத்தினாலே, என் தேவனுடைய அபிஷேகத்தினாலும், தேவனுடைய ஊழியக்காரனாய், சிநேகனாய், தீர்க்கதரிசியாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நிறைவான நன்மை உண்டாகட்டும். மிகுதியான நாட்களை உமக்கென்று பயன்படுத்தட்டும். ஆசீர்வதிக்கப்படட்டும். பாதுகாத்துக்கொள்ளும். எல்லா விதமான கொள்ளை நோய்களுக்கும், நாசமோசங்களுக்கும், பொல்லாப்புகளும் கர்த்தர் விலக்கி காத்து உடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து, குடும்பத்தை நன்மையினால் நிரப்பி, தேவைகளை சந்தித்து, உடைய பிள்ளைகளை காண்டாமிருகத்தின் பெலனுக்கொத்த பெலனை தந்து, மான் கால்களைப் போல கால்களை பலப்படுத்தி எந்த ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ண வேண்டுமாய் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எடுத்த தீர்மானங்களில் உறுதியாயிருங்கள். எடுத்த பணினதான பொருத்தனைகளை நிறைவேற்ற உறுதியாயிருங்கள். கர்த்தர் வந்து உங்களையும் என்னையும் சீக்கிரமாய் அவரோடு கூட சேர்த்துக் கொள்வார். ஆயத்தமாகுங்கள். ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.